நம்ம லாஸ்ட்டு வீடியோலேயே வந்து சிபிஐ பார்த்துட்டோம். அது ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்ன, இன்ஃப்ளேஷனாக என்ன, எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூனிஃபார்மாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பீரியடை பயன்படுத்துகிறோம். அப்புறம் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து ரூரலில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், அர்பனில் இருக்கிறவங்களுக்கு என்ன எதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் எப்படி வந்து அந்த லேபர் மினிஸ்ட்ரி நமக்கு எப்படி லேபர் பியூரோ எப்படி ஹெல்ப் பண்ணுது, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதோ ஸோ அந்த சிபிஐயில் ஏஎல் அந்த ரூரல் லேபர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வழியாக மக்களோட வாழ்வாதாரத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ வெயிட்டேஜ் தராங்க, எதுக்கு வெயிட்டேஜ் தராங்க, அப்போ நம்ம சம்பளத்தை அதிகமாக்கலாமா இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்தோம் நாம. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அப்படியே காப்பி தானே, ஒன்றும் கிடையாதுல்ல. இதுவும் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான். ஆனால் நம்ம இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸை நம்ம யாருக்கு மெஷர் பண்ணுறோம், இந்த போடுறது த இண்டெக்ஸ் மெஷர்ஸ் தி சேஞ்ச் தான். அதே சேம் ப்ரைஸ் இந்த கமோடிட்டிஸ் தான். சப்ளைடு டு ஹோல்சேல் மார்க்கெட். கரெக்டாக ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஒரு பொருளை வாங்கும்போது அங்கே என்ன விலைவாசி பார்க்குறது தானே. ஹோல்சேல் மார்க்கெட்டில் யார் அதிகமாக பொருள் வாங்குவாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் தானே வாங்குவாங்க, பிஸ்னஸ் பீப்பிள் தானே வாங்குவாங்க. எஸ், அதை போட்டிருப்பாங்க. The index measures the change in price of the commodities supplied to wholesale market. It is based on the value of production adjusted for net imports. என்ன சொல்கிறாங்க புரியுதா? அதாவது வந்து ஹோல்சேலில் ஒரு பொருள் விலை இருக்கும்ல, அந்த பொருளோட விலை எப்படி தீர்மானிப்பாங்க, அந்த பொருளை உற்பத்தி பண்ணதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ எவ்வளோ, அப்புறம் எதாவது இம்போர்ட் பண்ணி அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எதாவது இம்போர்ட் பண்ணியிருக்கலாம், அந்த பொருளை அதாவது வெளிநாட்டிலேருந்து அந்த பொருளை இறக்குமதி பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதெல்லாம் பார்த்து அந்த ப்ரொடக்ஷனுக்கான வேல்யூ ஹோல்சேல் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தானே, அதை சொல்கிறாங்க. இதை போட்டிருப்பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ரைஸ் ஆஃப் மினரல். என்ன எக்ஸாம்பிள் புரியுதுல? அதாவது இப்போது நம்ம சாப்பாடு அரிசி எங்கே வாங்குவோம், நம்ம பக்கத்து கடையில் வாங்குவோம். அந்த கடையில் என்ன விலைன்னு பார்த்தா அது என்னது, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதுவே அந்த அரிசியை வந்து மண்டியில் வாங்கலாம்ல, கரெக்டாக ரிஃபைன் பண்ணுவாங்க, அங்கே வாங்கலாம்ல. எஸ், அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன ப்ரைஸ் வாங்குறது, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அது யார் வாங்குவா, இங்கே இருக்கிற கடைக்காரன் போய் அங்கே வாங்குவான். கரெக்டாக. எக்ஸாம்பிள் த ப்ரைஸ் ஆஃப் மினரல்ஸ் அட் மைன்ஸ், த ப்ரைஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் அட் ஃபேக்ட்ரி, த ப்ரைஸ் ஆஃப் அக்ரி ப்ராடக்ட்ஸ் அட் தி மண்டி ப்ரைஸ் ஆர் கன்சிடர் டு பி தி கேல்குலேஷன் ஆஃப் WPI. அப்போ இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் வாங்குறது, மண்டியில் போய் வாங்குறது, அந்த மைன் ரீஜன்லேயே போய் வாங்குறது, அங்கெல்லாம் யார் போய் வாங்குவா, மக்கள் வாங்க மாட்டாங்க. கரெக்டாக. யார் போய் வாங்குவாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் போய் வாங்குவாங்க. எஸ். ஸோ அப்போது இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா அது யாரோட ப்ரைஸ் சேஞ்சை முடிவு பண்ணும், ப்ரொடியூசர்ஸோட சேஞ்ச் தான் முடிவு பண்ணும். கரெக்டாக. எக்ஸாம்பிள் 2020 ஒரு பொருளோட எக்ஸாம்பிள்னா வச்சுக்கலாம், ஒரு ஸ்டீல் வச்சுக்கலாம், அதோட WPI வந்து 150 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், பேஸ் இயர் கால்குலேட் பண்ணணும். அதை நம்ம பேஸ் இயர் வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். இப்போ 2012 என்ன விலை பார்ப்போம், அப்போ டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். கரெக்டாக. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ்க்கான காரணம் என்னது, ப்ரொடியூஸ் பண்ணதில் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எஸ். ஸோ த WPI கேப்சர்ஸ் தி இன்ஃப்ளேஷன் க்ளோசஸ்ட் டு தி ப்ரொடியூசர்ஸ். இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் பார்த்தோம், கால்குலேட் பண்ண இருக்குல்ல, அதேமாதிரி தான் WPI இன்ஃப்ளேஷன். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இன்ஃப்ளேஷனாலே இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு பார்க்கணும். அப்போ போன வருஷத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போன வருஷத்தை என்ன பண்ணிடணும், பேஸ் இயர் கூட பார்த்து ப்ரைஸ் இண்டெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் 2020 நம்மளோட WPI இன்ஃப்ளேஷன் நம்ம மேலே கால்குலேட் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், போன வருஷத்தோட 2019 WPI என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி போன வருஷத்தோட WPI தெரிஞ்சுக்கிறது, போன வருஷத்தோட என்ன விலையோ அந்த வருஷத்துமோ பேஸ் இயர் என்ன விலையோ அந்த விலையை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது என்னது, WPI. கரெக்டாக. அப்போது அந்த WPI கூட இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன கிடச்சிரும், இன்ஃப்ளேஷன் கிடச்சிரும். இந்த எக்ஸாம்பிள் புரியுதா உங்களுக்கு? என்னோடய எய்ம் வந்து 2020 WPI இன்ஃப்ளேஷன் கேல்குலேட் பண்ணணும். அப்போ இன்ஃப்ளேஷன் கேல்குலேட் பண்ணனாலே ஐ ஹாவ் டு கம்பேர் திஸ் வேல்யூ வித் ப்ரீவியஸ் இயர். கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி 2019 WPI என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக. இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ WPI 2019 WPI இண்டெக்ஸ் என்னது, அந்த 2019க்கும் பேஸ் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ இருக்குது, 50 அதிகம். ஸோ 50%. ஓகே. அடுத்து
2020க்கும் பேஸ் இயருக்கும் டிஃப்ரென்ஸ் 80. ஓகே, இப்போ WPI இன்ஃப்ளேஷன் calculate பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு we are calculating இந்த 15 என்னது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் 2019, இந்த 18 என்னது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் 2020. WPI இன்ஃப்ளேஷன் என்னது 50 - 80. புரிச்சா? எஸ். அப்போ WPI இன்ஃப்ளேஷனில் கேல்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை கேல்குலேட் பண்ணணும் கம்பேரிங் வித் பேஸ் இயர். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணி இன்ஃப்ளேஷன் முடிச்சிடணும். சேம் ப்ராசஸ் தான் லாஸ்ட்டு சிபிஐ பண்ணோம்ல. அப்படி கண்டுபிடிச்சி அந்த விலைவாசி அதிகமாக தெரியுதுல்ல, அது யாரோட விலையை சொல்லும்? இட் இஸ் க்ளோசஸ்ட் டு தி ப்ரொடியூசர்ஸ். கரெக்டாக? நமக்கு ஏற்கனவே நீங்கள் இந்த டாக்குமெண்ட் படிச்சிருப்பீங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எதை கேல்குலேட் பண்ணாது? சர்வீஸஸ் கேல்குலேட் பண்ணாது. கரெக்டாக? குட்ஸ் தான் கேல்குலேட் பண்ணும். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்ன எதை கேல்குலேட் பண்ணுது? குட்ஸையும் கேல்குலேட் பண்ணுது, சர்வீசஸையும் கேல்குலேட் பண்ணுது. அதாவது ஹாஸ்பிட்டலு, எஜுகேஷன் எல்லாம் கேல்குலேட் பண்ணிச்சுல. அது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குமான எவ்வளோ டிஃப்ரென்ஸு பார்த்தோம்ல, பேஸ் இயருக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எதை கேல்குலேட் பண்ணுறது கிடையாது, சர்வீசஸில் உருவாகிற இன்ஃப்ளேஷனை WPI ரேட்டில் கேல்குலேட் பண்ணுறது கிடையாது. கரெக்டாக? அப்படி ஒன்று கிடையாது தானே. அதில் சர்வீஸில் ஹோல்சேல்னு ஒன்று கிடையாது தானே. டாக்டர்னால் இது ஒரு டாக்டர் தான், டேரெக்டாக யார் போயிடுவா? கன்சூமர் போயிடுவாங்க. கரெக்டாக? எஸ். ஹோல்சேல் ஹாஸ்பிட்டல் இருக்கா? இல்லை. ஹோல்சேல் ஸ்கூல் இது இல்லை. டேரெக்டாக கன்சூமர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்போ சர்வீசஸில் நீங்கள் என்ன பார்க்க முடியாது, ஹோல்சேல்லாம் பார்க்க முடியாது. அதனால் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் இன்ஃப்ளேஷன் நம்ம பார்க்குறது கிடையாது. அதேமாதிரி இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இந்தியாவில் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் இஸ் மெஷர்டு த்ரூ WPI which consists of 676 commodities. அப்போ அதோட சிபிஐயில் எத்தனை பொருள் பார்த்தோம்? அதோட அதிகம் தானே இது. எஸ். WPIயில் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் 2 பாயிண்ட். ஒன்று, அதில் சர்வீசஸ் வராது. ரெண்டாவது, WPI தான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? லாஸ்ட் ஆடியோவில் பார்த்தோம்ல, கோர் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்ல. கோர் இன்ஃப்ளேஷனில் எதை சேர்க்க மாட்டோம்? ஃபுட்டையும் ஃபியூல் எனர்ஜியை சேர்க்க மாட்டோம். அதையும் சேர்த்து பார்த்தா அதனால ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். எஸ். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் இஸ் மெஷர்டு த்ரூ WPI. ஓகே, புரிச்சுல? வாட் இஸ் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்? த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் வாட்? ஃபுட், எனர்ஜி. அதுவும் சேர்த்து பார்த்தா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா கோர் இன்ஃப்ளேஷன். அதேமாதிரி ஹோல்சேல் கடை தானே இது, ஹோல்சேல் ப்ரைஸ் தானே. அதனால் இதை வந்து இட் இஸ் மெஷர்டு இயர் ஆன் பேசிஸ். கரெக்டாக? இயர் ஆன் இயர் என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் என்ன விலையோ வைஸ் கரஸ்பாண்டிங் மந்த் ஆஃப் லாஸ்ட் இயர். புரிஞ்சா? இப்போ இந்த மாதம் ஜூன் மாதம்னா இந்த ஜூன் ஒரு விலை இருக்கும். போன வருஷம் ஜூன் என்ன விலை அப்படின்னு பார்க்குறது தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதனால் பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க. This is also known as point to point inflation. என்ன சொல்கிற புரியுதா? WPI இன்ஃப்ளேஷனை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க கேட்டால் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக கேல்குலேட் பண்ணுவாங்க. அதாவது இது ஜூன் மாதம்னா போன வருஷத்தோட ஜூன் மாதம் என்ன வேலை பார்ப்பாங்க. போன வருஷத்தில் அப்படியே பார்த்துருவாங்களா, இல்லை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இண்டெக்ஸ் முடிவு பண்ணுவாங்களா? போன வருஷத்தோட ஜூன் மாதத்தோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்னென்னு பார்ப்பாங்க. ஹவு டு கேல்குலேட் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு போன மாதம் என்ன விலையோ அதுக்கும் பேஸ் இயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அதில் வரது தான் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அப்புறம் இன்ஃப்ளேஷன் முடிப்பாங்க. ஓகே, அது இதுவும் பார்த்துட்டோம்ல. இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸால் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸு, அதனால் ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் டிப்பு தான் பண்ணுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் இது பேர் மாற்றிட்டாங்க தானே. இப்போ DPIT தானே மாற்றிட்டாங்க. எஸ். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இதுக்கு படித்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? இந்த இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்கிறது வழியா இந்த ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் சேஞ்ச் தெரிஞ்சுக்கலாம். எதில்? ஹோல்சேல் மார்க்கெட்டில். ஓகே, அடுத்து அப்போது இதில் ப்ரைஸ் சேஞ்ச் எதை காட்டும்னா ப்ரொடியூசர்ஸோட ப்ரைஸ் சேஞ்சை காட்டும். கரெக்டாக? எஸ். இந்தியாவில் WPIயை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பாயிண்ட் டு பாயிண்டில் கேல்குலேட் பண்ணுறோம். அடுத்தது யார் மெஷர் பண்ணுறா? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. பேஸ் இயர் 2011-12. கரெக்டாக? இதான் அப்டேட். சேஞ்ச் இன் பேஸ் இயர். ஏற்கனவே 2004 இருந்துச்சு, 2011-12 இதெல்லாம் படிச்சிருப்பீங்க.
அதேமாதிரி வழக்கம் போல் பேஸ்கெட் மாறும் தானே. ஏற்கனவே 676 பொருள் இருந்துச்சு, இப்போது 697 பொருள் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த சிபிஐயில் பார்த்தோம்னா பொருட்கள் கேட்டகரி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? என்னென்னது? ஃபுட்டு, கிளாத்து, ஹவுசிங், ஃபியூல், லைட்லாம் பார்த்தோம்ல. அந்த மாதிரி இதில் என்ன கேட்டகரி இருக்கும் தெரியல உங்களுக்கு? ப்ரைமரி குட்ஸு, ஃபியூயல், பவர், லைட்டு, லூப்ரிகன்ட்ஸ், மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ். இந்த 3 தானே முக்கியமாக வந்து ஒரு கம்பெனிக்காரன் இன்னொரு கம்பெனி வாங்குவோம் பிஸ்னஸ்க்கு. கரெக்டாக இந்த 3 எது வெயிட்டேஜ் அதிகம்? மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் தான் வெயிட்டேஜ் அதிகம். எவ்வளோ? 64%. அடுத்து ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ். 3வது தான் ஃபியூயல், பவர், லைட்டு, லூப்ரிகன்ட்ஸ். லாஸ்ட்டில் சிபி அர்பனுக்கு ரூரலில் வெயிட்டேஜ் எது அதிகம் அப்படின்னு பார்த்தோம்ல, அது ரிவிஷன் பண்ணிவிடுங்க. கரெக்டாக? எஸ், மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் தான் வெயிட்டேஜ் அதிகம். ஏன்னா அதில் தான் அதிகமான பொருள் இருக்குது. எவ்வளோ பொருள் இருக்குது? 564 பொருள் இருக்குது. ஓகே, வெயிட்டேஜ்னால் மீனிங் என்ன புரியுதா உங்களுக்கு? ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு வியாபாரியோ எந்த பொருளை அதிகமாக வாங்குகிறான், எந்த பொருளுக்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்குறான்னா மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் காசு கொடுத்து வாங்குறான். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஒரு அர்பன்காரன் தன்னோட சம்பளத்தை அதிகமாக செலவு பண்ணுற இதில் ஹவுசிங்க்கு, அப்போ வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் சிபி அர்பன். அந்த மாதிரி WPI ஹோல்சேலில் அதிகமாக எதுக்கு செலவு பண்ணுறாங்க? மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இங்கே போட்டுருப்பாருங்க. அப்டேட்: இன்க்ரீஸ் இன் வெயிட் ஆஃப் தி ப்ரைமரி ஐட்டம்ஸ் 20லேருந்து 22.6 அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறேன் புரியுதா? ஓகே, அதாவது WPI கேல்குலேட் பண்ணுறதுல 3 குரூப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமரி, ஃபியூயல், மேனுஃபேக்சர். அதில் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, ப்ரைமரி ப்ராடக்ட்ஸோட வெயிட்டேஜ் அதுக்கு காசு செலவு பண்ணி வாங்குறோம்ல, அந்த காசு செலவு பண்ணி வாங்குறது அதிகமாக இருக்குது. 20 வெயிட்டேஜ்லேருந்து 22.6% வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் முக்கியம். நம்ம எதுக்கு வெயிட்டேஜ் தரோம்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போது கடைசியாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்டர்நெட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருப்போமா? இன்டர்நெட்டுக்கு. ஆனால் இப்போ நம்மளோட செலவில் இன்டர்நெட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் தருவோம்ல, மாதம் சம்பளம் பில்லு போயிட்டுருக்குல்ல. எஸ், அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ரீசெண்ட் அப்டேட்டில் பார்த்தா ப்ரைமரி ஐட்டம்ஸுக்கு வெயிட்டேஜ் அதிகமாகிட்டு இருக்குது. 20லேருந்து 22.6% அதிகமாகிட்டு இருக்குது. விலைவாசி அதிகமாகிட்டு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வெயிட் ஆஃப் த ஃபியூல் பவர் என்ன இருக்குது? கம்மியாக சொல்கிறாங்க பாருங்க. 14 பாயிண்ட்லேருந்து 13 பாயிண்டாக இருக்குது. சொல்கிற புரியுதா? அப்போ இந்த பிஸ்னஸ் பீப்புள் அவங்க அந்த ஃபியூவலுக்கும் பவருக்கும் செலவு பண்ணுற காசு என்ன ஆகுது? வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி மேனுஃபேக்சர் ஐட்டம்ஸ்லேயும் வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கு. 64.9லேருந்து 64.2 ஆகிருக்கு. ஏன்னா எங்கே அதிகமாக மூவ் ஆகிட்டாங்க? ப்ரைமரி ஐட்டம்ஸ்க்கு மூவ் ஆகிருக்காங்க. கரெக்டாக? இங்கே அதிகமாக காசு போட்டதால் இங்கே கண்டிப்பாக குறைஞ்சினா இருக்கும். புரிஞ்சுல? எஸ், இந்த வெயிட் ஆஃப் ப்ரைமரி ஐட்டம்ஸ் அதிகமானதால் ஆட்டோமேட்டிக்காக ஃபியூயல் பவரோட வெயிட் குறையுது, மேனுஃபேக்சர் ஐட்டம்ஸோட பொருள் வெயிட்டேஜ் குறையுது. கம்பேர் பண்ணிங்க சிபி அர்பனில் எத்தனை குட்ஸு, ரூரலில் எத்தனை குட்ஸு, WPIயில் எத்தனை குட்ஸ் அதிகமாக இருக்காங்க. 676லேருந்து 6 ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, 676லேருந்து 697 ஆகிருக்கு. இம்ப்ரூவ் அதிகமாக இருக்குது. யார் மெஷர் பண்ணுறா? எந்த மினிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணுறாங்க? பேஸ் இயர் மாற்றிருக்காங்க. கரெக்டாக? எஸ், வெயிட் ஆஃப் த பேஸ்கெட் மாறி இருக்குது. கரெக்ட் தானே? வெயிட்டேஜ் மாறி இருக்குது தானே பார்த்தோம். வெயிட் என்ன இருக்குது? டிக்ரீஸ் ஆகிருக்கு. எதில்? ஃபியூயல் டிக்ரீஸ் ஆகிருக்கு, மேனுஃபேக்சர் ஐட்டம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. எதில் அதிகமாக இருக்குது? ப்ரைமரி ஐட்டம்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. 22.6 ஆகிருக்கு. முக்கியமானது என்னென்னா, நம்ம ஹோல்சேல் கடையில் போய் தானே வாங்குறாங்க. அந்த ஹோல்சேல் கடையில் என்ன இருக்காது? இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்காது தானே. இன்டைரக்ட் டேக்ஸ் யார் கட்டுறா? மக்கள் தானே கட்டுறாங்க. கன்சியூமர்ஸ் தானே கட்டுறாங்க. கன்சியூமர்ஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் எங்கே கட்டுவாங்க? மார்க்கெட்டில் தான் கட்டுவாங்க. கரெக்டாக? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதில் தானே இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் வரும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற பொருட்களுக்கு தான் என்ன இருக்கும்? இன்டைரக்ட் டேக்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஹோல்சேலில் என்ன இருக்காது? இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்காது தானே. எஸ், ஸோ WPIயில் என்ன வராது? டஸ் நாட் இன்க்ளூட்ஸ் தி இன்டைரக்ட் டேக்ஸ். நம்ம என்ன படிக்கலாம் புரியுதா? ரீசெண்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகே, நல்லா முன்னாடி படிச்சு முடியலாமா? ஓகே, WPI இன்ஃப்ளேஷன் எதை பார்க்கும்? ப்ரொடியூசர்ஸை பார்க்கும். எதை பார்க்காது? சர்வீசஸை பார்க்காது. என்ன ரீசன்? சர்வீசஸ் எல்லாமே கன்சியூமர்ஸே கன்சியூம் பண்ணிடுவாங்க. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணுது. ஓகே, பொருள் நம்பர் ஆஃப் குட்ஸ் அதிகமாக இருக்கா? எஸ். என்ன பாயிண்ட் டு பாயிண்ட் இன்ஃப்ளேஷனா? ஓகே, பேஸ் இயர் மாற்றிருக்காங்களா? ஓகே, வெயிட்டேஜ் மாற்றிருக்காங்களா? ஆமாம், ஏதாவது வெயிட்டேஜ் அதிகம், எதாவது கம்மி பார்த்துக்க.
எஸ், மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸ்லேயும் ஃபியூலும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து இன்டெரக்ட் டேக்ஸ் இதில் மெஷர் பண்ணுவாங்களா? இன்டெரக்ட் டேக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அதில்? WPIயில் இருக்காது. எஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஒரு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வாங்கினீங்கன்னா அங்கே என்ன இருக்காது, இன்டெரக்ட் டேக்ஸ் இருக்காது. நான் படிச்சிருக்கோம்ல, ஜிடிபி பார்த்துருக்கோம்ல, ஜிடிபி அட் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன இருக்கும், இன்டெரக்ட் டேக்ஸ் இருக்கும். வி வில் ஆட் தி இன்டெரக்ட் டேக்ஸ். அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் அதை ஹோல்சேல் காஸ்ட்டில் என்ன இருக்காது, இன்டெரக்ட் டேக்ஸ் ஆட் பண்ண மாட்டோம், மைனஸ் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் தான் இது. அடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக WPIயில் ஃபுட் இண்டெக்ஸ்னு தனியாக இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டு கேப்சர் தி ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, WPIயில் தனியாக ஃபுட் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லைன் படிங்களேன். இந்த நியூ சீரியஸ் ஆஃப் WPI, the prices used for compilation does not include the indirect tax in order to remove the impact of fiscal policy. This is consonance with international standards and will make the WPI conceptually closer to purchasing price index. இன்டர்நேஷ்னல் லெவலில் WPIயில் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, இன்டெரக்ட் டேக்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து யூஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. பர்ச்சேசிங் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தெரியும்ல, ஒரு ஆள் எவ்வளோ கொடுத்து வாங்க முடியும்னு பார்ப்போம்ல. இப்போ இந்த டாபிக் பாருங்களேன், டிஃப்ரென்ஸ் இன் ஹோல்சேல் ப்ரைஸ் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் கன்சூமர் ப்ரைஸுக்கும். ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விலைவாசி கம்மியாக தான் இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும்? ஏன்னா ரீட்டைல் ப்ரைஸ்னால் நம்ம பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட். அப்போது அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. கரெக்டாக அங்கே வர்றத செலவாகும்ல, அந்த காசு சேர்த்து நமக்கு விற்பாங்க. சொல்கிறது புரியுதா? ஒரு கம்பெனி, இது மார்க்கெட்டு, இந்த கம்பெனியில் விலை 100 ரூபா. ஆனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் விற்கிறாங்கல்ல, விலை கண்டிப்பாக 110 ரூபா இருக்கும்ல. இது ரீட்டைல் ப்ரைஸு, இது ஹோல்சேல் ப்ரைஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் காரணம் என்ன? ட்ரான்சாக்ஷன் காஸ்ட், ஹை ட்ரான்சாக்ஷன் காஸ்ட். எல்லாமே இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதேமாதிரி ஹியூஜ் மார்ஜின் ஆஃப் மிடில் மேன். கரெக்டாக எடுத்து வர்ற வேறு ஒருத்தம் இல்லை, உற்பத்தி பண்ணுற வேறு ஒருத்தனாக இருக்கலாம். ஆனால் எடுத்து வர்ற வேறு ஒருத்தவன் அவன் என்ன பண்ணுவான், தன்னோட லாபத்தை அதிகமாக வச்சு தான் விற்பான் ரீட்டைல் ப்ரைஸில். கரெக்டாக டிஃப்ரென்ஸ் புரியுதுல? ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் ரீட்டைல் ப்ரைஸுக்கும் எது அதிகமாக இருக்கும்? ரீட்டைல் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். காரணம் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் இருக்குது, மிடில் மேன் இருப்பான், மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி ரொம்ப போராக இருக்கும். அதுமாதிரி காம்படிஷனுக்காக வாய்ப்பு இருக்குது. வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம், வீக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாமே காரணம். எதுக்கு? இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு. ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, இன்ஃப்ளேஷனுக்கும் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கும். இன்ஃப்ளேஷன்னா இந்த இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும் மட்டும் பார்க்க தான் இன்ஃப்ளேஷன். கரெக்டாக? அதுவே கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன்னா ஃபஸ்ட்டு இந்த இயருக்கும் பேஸ் இயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், போன இயருக்கும் பேஸ் இயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அதாவது ப்ரைஸ் இண்டெக்ஸை மெஷர் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக? அப்படி கால்குலேட் பண்ணால் அது பேர் என்னது? CPI இன்ஃப்ளேஷன், இல்லைனா WPI இன்ஃப்ளேஷன். அப்போ CPI இன்ஃப்ளேஷனும் WPI இன்ஃப்ளேஷனும் ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, கால்குலேட் பண்ணணுன்னா முதல்ல CPI, போன வருஷத்தோட CPI என்ன, போன வருஷத்தோட WPI என்ன கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இயர் கூட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் இன்ஃப்ளேஷன். ஓகே ஓகே ஜென்ரலாக இன்ஃப்ளேஷனாக தெரியும்ல. இன்ஃப்ளேஷன் அர்த்தம் ப்ரைஸ் ரைஸ் தானே. எஸ், அதில் நிறைய கான்செப்ட் இருக்குல்ல, டிஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன் எல்லாம் படிச்சிருக்கோம்ல. எஸ், இன்ஃப்ளேஷன் அர்த்தம் ஒரு பொருளோட விலை அதிகமாகிறது. டிஃப்ளேஷன்னா ஆப்போசிட் டு இன்ஃப்ளேஷன். அப்படின்னா அர்த்தம் பொருளோட விலை குறையும். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரைஸஸ் இண்டெக்ஸ் நெகட்டிவ். ஓகே, ஒரு பொருளோட விலை 100 ரூபானா 80 ரூபா மாறிடும், கம்மியாகுது. அப்போ இன்ஃப்ளேஷன்னா 150 ரூபா மாறும். கரெக்டாக? அப்போ வாட் இஸ் டிஃப்ளேஷன்? ஆப்போசிட் டு இன்ஃப்ளேஷன். அப்படின்னா ஃபால் இன் ப்ரைஸஸ், பொருளோட விலை கம்மியாகுதுன்னு அது பேர் என்ன? டிஃப்ளேஷன். ரீஃப்ளேஷன் அர்த்தம் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது பொருளோட விலைலாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பொருளோட விலை குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? டீஃப்ளேஷன் ஆகிடும். டீஃப்ளேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு நல்ல விலை கிடைக்காது. நல்ல விலை கிடைக்கலன்னா அவங்க எப்படி சம்பளத்தை வந்து ஆட்களை உள்ள வச்சுப்பாங்க. சொல்கிறது புரியுதா? டீஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலை ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். விலை கம்மியாகிடுச்சுன்னா அந்த உற்பத்தி பண்ணவங்களுக்கு லாபம் கிடைக்குமா? லாபம் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவான்? அவன் கூட வேலை செய்கிறவங்களாம் வேலையை வேணான்னு சொல்லிட்டு துரத்தி விட்ருவான். அப்போது இந்த மாதிரி டீஃப்ளேஷன் ஆச்சுன்னா, பொருளோட விலை கம்மியாகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் உள்ளே வந்து அந்த பொருளோட விலையை அதிகமாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதான் ரீஃப்ளேஷன். ஃபஸ்ட்டு டீஃப்ளேஷனாக போயிடுச்சா, பொருளோட விலை குறையிறது. ஓகே, அப்படி ஆச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ரீஃப்ளேஷன் பண்ணும். அதாவது டெலிபரேட் ஆக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் டு இன்க்ரீஸ் தி ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். எப்போ பண்ணும்? டன் டு ரீடீம் தி எக்கனாமி ஃப்ரம் டீஃப்ளேஷனரி சிச்சுவேஷன்ஸ்.
கரெக்டாக டீஃப்ளேஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டே பண்ணால் அது பேர் ரீஃப்ளேஷன். டிஸ்இன்ஃப்ளேஷன் அர்த்தம் இன்ஃப்ளேஷன் இருக்கும் ஆனால் போன வருஷத்துக்கு அப்புறம் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள், போன வருஷம் இன்ஃப்ளேஷன் 6%, இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் 5%. கரெக்டாக? ஆனால் இன்ஃப்ளேஷன் இருக்குது தான், ஆனால் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ யாரை கேட்பாங்க, இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ? 5%. அப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கா? இருக்குது, 5% இருக்குது. ஆனால் போன வருஷம் எவ்வளோ? 6%. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பார்க்க கம்மியாக இருக்குது, தவிர இன்ஃப்ளேஷனில் சொல்ல முடியாதுல்ல. எஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் தான் குறைஞ்சிருக்கு. வாட் இஸ் டிஸ்இன்ஃப்ளேஷன்? டிக்ரீஸ் இன் தி ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பட் இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்டில் பாசிட்டிவ். எஸ், போன வருஷம் 6% இருக்குது இன்ஃப்ளேஷன், இந்த வருஷம் 5% இன்ஃப்ளேஷன் இருக்குது. இன்ஃப்ளேஷன் இஸ் பாசிட்டிவ், பட் கம்பேர் பண்ணி பார்த்தா ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது. கரெக்டாக? எஸ், திஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் டிஸ்இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இருக்கும், ஆனால் ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்க்குறது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து ஃபிலிப்ஸ் கர்வ். இது உங்களுக்கு தெரியும்ல. ஃபிலிப்ஸ் கர்வ் என்ன பண்ணும்? இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டையும் பார்க்கும். ஃபஸ்ட்டு வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? இன்ஃப்ளேஷன் அர்த்தம் ஒரு பொருளோட விலை அதிகமாக இருக்கும். எப்போ பொருளோட விலை அதிகமாக இருக்கும்? எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சு, எல்லாருக்கிட்டையும் காசு அதிகமாக இருந்துச்சுன்னா, எல்லாருக்கையும் காசு அதிகமாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகும். அப்போது இன்ஃப்ளேஷன் வந்துடும். அதானே அர்த்தம். ரெக்கார்ட் ஆகுதா? அப்போது ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷனாக இருக்கிறான்னு அர்த்தம் எல்லா மக்களும் அதிகமாக செலவு பண்ணுறான்னு அர்த்தம். எல்லா மக்களும் அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்களே. அதான் ஃபிலிப்ஸ் கர்வ். புரிஞ்சில்ல? இது நியூ கான்செப்ட். இது நம்ம எப்படி படிச்சிருக்கோம் தான். நியூ கான்செப்ட் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்லாம் அப்படி யோசிக்கல. ஃபஸ்ட்டில் என்ன யோசிச்சாங்கன்னா, விலைவாசி அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்னா பொருளாதாரம் விழுந்துடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட் இது புரிஞ்சில்ல. வாட் இஸ் ஃபிலிப்ஸ் கர்வ்ஸ்? ஃபிலிப்ஸ் கர்வ் எதை பார்க்குது? ஒரு கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷனையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டையும் பார்க்குது. பார்த்தோன்னா என்ன சொல்லுது? ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லார் கையிலையும் காசு இருக்குன்னு அர்த்தம், அதிகமாக செலவு பண்ணுறாங்க, அதனால தான் பொருளோட விலைலாம் என்ன அதிகமாகிடுச்சு. அப்போ எல்லார் கையிலையும் காசு இருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அர்த்தம் எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு அர்த்தம். வேலை இல்லாதவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க நாட்டில் அர்த்தம். அப்போது ஜென்ரலாக இப்படி சொல்லலாமா? ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாமா? கரெக்டாக? ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்தால் தான் எல்லோரும் இப்போ என்ன பண்ணுவாங்க? பொருளை வாங்குவாங்க. எல்லோரும் போய் பொருளை வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பொருளோட விலை அதிகமாகிடும். அதான் இன்ஃப்ளேஷன். பொருளோட விலை அதிகமாகிடுச்சுன்னா நம்மளோட ருப்பி கரன்சியோட மதிப்பு என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும். கரெக்டாக? ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்தாலே என்ன அர்த்தம்? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ஜென்ரல். ஓகேவா? ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஓகேவா? என்ன அர்த்தம்? அந்த கண்ட்ரியில் பொருளோட விலையெல்லாம் அதிகமாகிட்டு இருக்குது, அதாவது டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது, எல்லோரும் பொருள் வாங்க ஆசைப்பட்றாங்க. அதே சமயத்தில் ஸ்டாக்னேஷனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிற மாதிரி தெரியல, எம்ப்ளாய்மெண்ட் குறையிற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, சொன்னது புரியுதா? ஜென்ரலாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன வாய்ப்பு இருக்குது? இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தாலும் அது பொருள் டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லலாம்னா வச்சுங்களேன். எக்ஸாம்பிள்னா இது ஒரு கண்ட்ரி வச்சுக்கலாம். நைன்டீன் 75 அந்த ஒபேக் கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, அதாவது பெட்ரோல் தயாரிப்பாங்களே, ஆயில் தயாரிப்பாங்களே, அந்த கண்ட்ரிஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா பொருட்களோட அந்த ஆயிலோட விலையை அதிகமாகிடுச்சு. அதிகமாகிடுச்சு. அப்போ ஆயிலோட விலை அதிகமாகிடுச்சுன்னா இந்த ஆயிலெலாம் இப்போ இந்த கண்ட்ரிக்கு வருது. அமெரிக்கா வச்சுக்கலாம். இப்போ ஆயிலோட விலை அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிற பொருள்லாம் என்ன விலை என்ன ஆகிடும்? அதிகமாகிடும்ல. அப்போ இன்ஃப்ளேஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக? பொருளோட விலைலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா யாராச்சும் பொருளை வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்களே. பொருள் யாருமே வாங்கலைன்னா அந்த பொருள் விற்காது தானே. இப்போ பொருள் விற்கலைன்னா அடுத்த ப்ரொடக்ஷன் நடக்குமா? ப்ரொடக்ஷன் நடக்காது. அப்போ அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரொடக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது. அப்போது பெட்ரோலால் எல்லா பொருள் விலையும் அதிகமாகிடுச்சு. பொருள் விலை அதிகமாக இன்ஃப்ளேஷன் ஆகிடுச்சு. பொருள் விலை அதிகமாக இருந்ததால்
யாராலையும் பொருள் வாங்க முடியல. அப்போது கமாடிட்டிஸ்லாம் அப்படியே கிடக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் நடக்கலை. ப்ரொடக்ஷன் நடக்காததால் எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகுது, குறைஞ்சி போயிடுச்சு. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு பேர் என்னது, ஒரே ஒரு செகண்ட்ருங்க, அதுக்கு பேர் என்னது, ஸ்டாக்ஃப்ளேஷன். ஓகே இதை போட்டு பாருங்கள். வாட் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன்? ரெக்கார்ட் ஆகுதா? இட் இஸ் அ சிச்சுவேஷன் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷன். அதாவது எம்ப்ளாய்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக டெவலப் ஆகலை, அதே சமயத்தில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அட் ஸ்டாக்னேஷன் மீன்ஸ் லோ நேஷ்னல் இன்கம் க்ரோத் அண்ட் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்கம் க்ரோத்தும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபிலிப்ஸ் கர்வுக்கு சொன்னதுக்கு ஆப்போசிட் தானே, கரெக்டாக? ஃபிலிப்ஸ் கர்வ் என்ன சொன்னாங்க, ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் இருந்தாலே வேலைவாய்ப்புலாம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க, கரெக்டாக? ஆனால் இங்கே ஸ்டாக்ஃப்ளேஷனில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? டீஃப்ளேஷன் தான் அர்த்தம், ஆப்போசிட் இன்ஃப்ளேஷன் பார்த்தோமா? அடுத்து ரீஃப்ளேஷன் பார்த்தோம், கவர்மெண்ட் பண்ணுற மெஷர்ஸாக. டிஸ்இன்ஃப்ளேஷன்னா இன்ஃப்ளேஷன் இருக்கும், ஆனால் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குமா? ஃபிலிப்ஸ் கர்வ் பார்த்தோம். அப்படின்னு அர்த்தம் இன்ஃப்ளேஷனையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்பேர் பண்ணி பார்த்தா இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிரும் பார்த்தோமா? அதுக்கு ஆப்போசிட் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஸ்டாக்ஃப்ளேஷன். அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும், அதாவது அந்த பொருளாதாரம் டெவலப்பே ஆகாது. ஓகே, சொல்கிறது புரியுதுல? எப்பவுமே ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த கண்ட்ரியில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பொருள் அதிகம் வாங்குறாங்க. பொருள் அதிகமாக வாங்குச்சுன்னா பொருள் அதிகமாக விற்பாங்க, விற்றுச்சுன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அப்போ என்ன, ஒரு கண்ட்ரியோட க்ரோத் என்ன ஆகிடும், அதிகமாகிடும், கரெக்டாக? இன்ஃப்ளேஷன் ஒரு டாபிக் வந்தாலே அந்த கண்ட்ரியோட க்ரோத் என்ன ஆகிட்டே இருக்குன்னு, அதிகமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நிறைய வாங்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு, வந்தாலும் எக்கனாமிக் க்ரோத் ஆகலை. காரணம் என்ன கேட்டால் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பே இல்லை. அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், ஒரு பொருளோட விலை 3% மேலே இருந்துச்சுன்னா க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். அதே 3 to 7 10% இருந்துச்சுன்னா அது வாக்கிங் ட்ராட்டிங் இன்ஃப்ளேஷன். 10% மேலே அதிகமாக இருக்குன்னா விலைவாசி ரன்னிங். 20 to 100% இருந்துச்சுன்னா அது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், ரன்அவே இன்ஃப்ளேஷன், கேலப்பிங், எல்லாம் ஒன்று தான். ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாலும் கேலப்பிங் இன்ஃப்ளேஷனாலும் ஒன்று தான். அப்படின்னு அர்த்தம், ஒரு பொருளோட விலை 20%லேருந்து 100% இல்லை அதுக்கு மேலே இம்ப்ரூவ் ரொம்ப விலை அதிகமாகிட்டுச்சுன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆர் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனோட எஃபெக்டான நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தானே, கரெக்டாக? வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன்ஃப்ளேஷன்? எஸ், டிமாண்ட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் ஆகுதுன்னா. ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, எல்லோரும் வாங்க ஆசைப்பட்றாங்க, அந்த பொருள் விலை என்ன ஆகும், அதிகமாகும்ல. எஸ், இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஒரு காரணம். அந்த பொருளுக்கான டிமாண்ட் ஏன் அதிகமாச்சு, காரணம் என்ன, மக்கள் கையில் காசு அதிகமாக இருக்குது, மோர் மணி வித் பீப்புள். ஓகே, மக்கள் கையில் ஏன் அதிகமாக காசு வந்துச்சு, சீப் லோன்ஸ், கரெக்டாக? அப்போ அந்த கண்ட்ரியில் பேங்க் லோன்ஸ் எப்படி இருக்கும், மானிட்டரி பாலிசி எப்படி இருக்கும், ரொம்ப சீப்பாக இருக்கும், யாரோட கடன் வாங்கிக்கலாம், வட்டி கம்மியாக இருக்கும். அடுத்து இன்க்ரீஸ்டு டிஸ்போசபிள் இன்கம், அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் இருக்குல்ல, சம்பளம் அதிகமாக கிடச்சிருக்கு. இதெல்லாம் காரணம். இதுக்கான காரணம் இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கான காரணம். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா மக்கள் கையில் அதிகமாக டிமாண்ட் ஏன் வந்துச்சு, மக்கள் கையில் அதிகமாக காசு இருக்குது, மக்கள் கையில் அதிகமாக வந்து காரணம் என்னவாக இருக்கலாம், இன்கம் அதிகமாக இருக்கலாம், சம்பளம் இல்லைனா மானிட்டரி பாலிசி சீப்பாக இருக்கலாம், லோன்ஸ் சீப்பாக கிடச்சிருக்கலாம், கரெக்டாக? எஸ், இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கலாம். எக்ஸாம்பிள், நரேகா ஸ்கீம், 100 நாள் வேலை திட்டத்தை அங்கே அதில் செலவு அதிகமாக்குறாங்க வச்சுக்கலாம். கவர்மெண்ட்டு வழக்கமாக தர வேலைவாய்ப்பை விட இன்னும் ஒரு 1000 மடங்கு அதிகமாக தராங்க. அப்போ எல்லாருக்குமே காசு என்ன கிடைக்குது, காசு கிடைக்குது, கரெக்டாக? அப்போ காசு கிடைச்சா டிமாண்ட் அதிகமாகும், அதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்டே செலவு அதிகமாக பண்ணுறதில்ல, அதுக்கு பேர் தான் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ். ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் டன் பை கவர்மெண்ட், தட் இஸ் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு அர்த்தம். அடுத்து கவர்மெண்ட் நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்கோம்ல, அந்த கடன் வாங்க திருப்பி கொடுத்துருச்சுன்னா நமக்குள்ளே காசு வந்துடும்ல. எஸ், ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட் பை கவர்மெண்ட். எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் நம்மக்கிட்ட பாண்டு கொடுத்தத காசு கடன் வாங்கியிருக்கோம், அது முடிஞ்சிருக்கும், திருப்பி நம்மகிட்ட வாங்கின கடன் என்ன பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், நம்ம கையில் வாங்கியிருப்போம், அப்போது கையில் அதிகமாக காசு இருக்குது. இதான் வாட் ஆர் த ரீசன், இதெல்லாம் ரீசன்ஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன்ஸ். ஓகேவா? அதாவது டிமாண்ட் அதிகமாச்சுன்னா இன்ஃப்ளேஷன் நடக்கும். அந்த டிமாண்ட் அதிகமாகிறதுக்கான காரணம் என்னென்னா, மக்கள் கையில் அதிகம் மணி இருக்குது,
காரணம் சீப் லோன்ஸ், இல்லைனா இன்கம் அதிகமாக இருக்குது, இல்லைனா கவர்மெண்ட் அதிகமாக செலவு பண்ணியிருக்கு, இல்லைனா கவர்மெண்ட் தான் வாங்கின கடனை திருப்பி மக்கள்கிட்ட கொடுத்துருக்கு. இதெல்லாம் காரணம். டிமாண்ட், அதாவது இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் எப்படி நடக்கும்னா இப்படி நடக்கும். ஓகே, அதே மாதிரி சப்ளை கம்மியாகிடுச்சுனாலும் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு பொருள் இருக்குது, நிறைய பேர் டிமாண்ட் பண்ணாங்க, அதனால் பொருள் விலை அதிகமாகிடுச்சு. கரெக்டாக, அது ஒரு காரணம் படித்தாச்சு. ரெண்டாவது, சப்ளை கம்மியாக இருக்கலாம். ஃபேக்ட்ரிக்காரன் என்ன பண்ணிட்டான், ப்ரொடக்ஷன் பண்ணவே இல்லை, பொருளை உற்பத்தி பண்ணவே இல்லை, குறைச்சிட்டான் ப்ரொடக்ஷனை. அப்போ சப்ளை குறைஞ்சிச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் ஆகிடும். பொருள் கம்மியாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். ஓகே, சப்ளை ஏன் குறைஞ்சது? காரணம் என்னது? டிசாஸ்டர் நடந்திருக்கலாம். இப்போ கொரோனா நடக்குதுல்ல, கொரோனா டைமில் ப்ரொடக்ஷன் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா பொருளோட விலை என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கும். எல்லா பொருளும் சரி, சிக்கன்லேருந்து எல்லாமே 20% அதிகமாக இருக்கும். அதான் காரணம் என்னது? லேக் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் ஏன் பண்ணல? அங்கே என்னது இன்புட் இருக்குல்ல, இன்புட் விலைவாசி அதிகமாக இருக்கலாம், அதனால் ப்ரொடக்ஷன் பண்ணாமல் வந்திருக்கலாம். இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், ட்ரேடு வரா இருக்கலாம், இல்லை பிளாக் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம். இது எல்லாமே காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் எதுக்கான காரணம்? சப்ளை குறைஞ்சி போகிறதுக்கு காரணம். சப்ளை குறைஞ்சி போனாலும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமானாலும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஓகே, அடுத்து வந்து அப்போ இன்ஃப்ளேஷன் எதனால் வருது தெரிஞ்சிச்சுல. ஓகே, டிமாண்ட் அதிகமானாலும் வரும், சப்ளை குறைஞ்சாலும் வரும். டிமாண்ட் அதிகமாகிறதுக்கான காரணம் என்னது? ஒர்க்கு, இல்லை கடன், இதெல்லாம் வட்டி அதிகமாக வாங்குறது, கம்மி வாங்குறது. ஓகே, சப்ளை குறைஞ்சி போனதுக்கான காரணம் என்னது? இன்புட் காஸ்ட் அதிகமாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸு, நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் இருக்கலாம். ஓகே ஓகே அப்போ இன்ஃப்ளேஷன் வந்துடுச்சு. இன்ஃப்ளேஷன் வந்துடுச்சுன்னா அதை யார் பெனிஃபிட் ஆவா? கரெக்டாக, ஃபஸ்ட்டு டெப்டர் கடன் ஹாப்பியாக வாங்க. டெப்டர் என்னது? கடன் வாங்கினவங்க. இன்ஃப்ளேஷன் டைமில் கடன் வாங்கினவங்க திருப்பி தராங்க வச்சுக்கலாம். ஓகே, கடன் வாங்கும்போது அவங்க கொடுத்தது 100 ரூபா. ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷன் டைம் என்ன டைம்? இன்ஃப்ளேஷன் டைமில் பணத்தோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். கரெக்டாக, அப்போ அதே 100 ரூபா அவங்க திருப்பி தராங்க. அப்போது அவங்களுக்கு பெருசாக ஒரு பெரிய எப்படி சொல்கிற லாஸ் கிடையாது தானே, ப்ராஃபிட் தானே உங்களுக்கு. எஸ், அதே மாதிரி ப்ரொடியூசருக்கு ஜாலி தானே, அவன் உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலை எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ டூரிங் இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி கடன் வாங்கினவங்களுக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் என்னது? இன்ஃப்ளேஷன் நல்லது தரும். கரெக்டாக, எக்ஸாம்பிள் இந்த கான்செப்ட் தெரியும் எல்லாருக்குமே, பேசிக் ஃப்ரெஷருக்காக சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் அர்த்தம் பொருளோட விலை அதிகமாகிடும். கரெக்டாக, டூரிங் இன்ஃப்ளேஷன் கமாடிட்டி அதிகமாகிடும். கமாடிட்டி விலை அதிகமாகிடுச்சுன்னா அப்போது அந்த ஊரில் எதுக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம்? மணிக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக, எஸ். ஒருத்தன் 100 ரூபா கடன் வாங்கியிருக்கான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, அது திருப்பி தரப்போகிறான். அந்த டைமில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், பணத்தோட மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக, அப்போ அவன் வாங்கும்போது 100 ரூபாய்க்கு அந்த மதிப்பு கொடுக்கும்போது இருக்காது தானே. கொடுக்கும்போது அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் 100 ரூபா தரான்ல, அப்போ அந்த மதிப்பு ரொம்ப கம்மி தானே, ஈஸியாக கொடுத்துடலாம்ல, அதான் சொல்கிறாங்க. ஸோ கடன்காரங்களுக்கு திருப்பி தரும்போது ரொம்ப ஜாலியாக அவனுக்கு. ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஜாலி. ஒரு பொருள் அவன் உற்பத்தி பண்ணால் திடீர்னு அந்த பொருள் விலை என்னாச்சு? அதிகமாகிடுச்சு. 10 ரூபா விலை இப்போ 100 ரூபான்னு விற்கிறான், ஜாலி தானே அவனுக்கு. எஸ், இன்ஃப்ளேஷன் அப்போ யார் கஷ்டப்படுவா? கிரெடிட்டர்ஸ் கஷ்டப்படுவாங்க, கடன் கொடுத்தவங்க கஷ்டப்படுவான். ஏன்னா திருப்பி அவனுக்கு கையில் காசு வருது இல்லை, அந்த காசு அவன் கொடுக்கும்போது இருந்த வேல்யூ இப்போ வாங்கும்போது அந்த வேல்யூ இருக்காது தானே. அவன் 100 ரூபா கடன் தரும்போது இன்ஃப்ளேஷனே இல்லை, இப்போ திருப்பி அந்த கடன் அவன் கைக்கு வருது, கொடுத்த காசு திருப்பி அவனுக்கு வருது. இப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ கொடுத்த 100 ரூபாவோட வேல்யூ இப்போ இருக்காதுல்ல, மணி வேல்யூ எப்படி இருக்கும்? குறைஞ்சிருக்கும்ல. ஓகே, ஸோ வாட் இஸ் இன்ஃப்ளேஷனாக என்ன அர்த்தம்? மணியோட வேல்யூ குறைஞ்சி போச்சுன்னு தானே அர்த்தம். கரெக்டாக, பணத்தோட மதிப்பு கம்மியாகிடுச்சு. பணத்தோட மதிப்பு கம்மியானதுக்கான காரணம் என்னது? பொருளோட விலை அதிகமாகிடுச்சு. கரெக்டாக, எக்ஸாம்பிள் இது ஒரு பொருள், இது பொம்மை வச்சுக்கலாம். இந்த பொம்மையை 10 ரூபாய்க்கு நம்ம நேற்று வாங்கினோம், இன்றைக்கி அதே பொம்மையை டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. எல்லாருக்கும் இந்த பொம்மையில் ஆசைப்பட்றாங்க, 100 பேர் ஆசைப்பட்றாங்க. அப்போ இந்த பொருளோட விலை 100 ரூபாய் ஆகிடுச்சு. கரெக்டாக, அப்போது நேற்று வரைக்கும் இந்த பொம்மை 10 ரூபாய்க்கு வாங்கினேன், அதே பொம்மை இன்றைக்கி 100 ரூபா. அப்போ பொம்மையோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு? அதிகமாகிடுச்சு. பணத்தோட வேல்யூ கம்மியாகிடுச்சு. நேற்று ஜஸ்ட்டு 10 ரூபா கொடுத்து இந்த பொருள் வாங்கிட்டேன், இன்றைக்கி 100 ரூபா கொடுத்தா அந்த பொருள் வாங்கணும். அப்போ 10 ரூபா தரணும் நான். அப்போது என்னோடய பாக்கெட்லேருந்து காசு அதிகமாக போயிட்டே இருக்குது. அப்போது நேற்று என்னோட 10 ரூபாய் மதிப்பு இன்றைக்கி இல்லை. நேற்று ஜஸ்ட்டு 10 ரூபா வச்சுட்டு ஒரு பொம்மை வாங்கிடுவேன், ஆனால் இன்றைக்கி அந்த 10 ரூபாவோட வேல்யூ குறைஞ்சி போச்சு, 100 ரூபா தான் மதிப்பு இருக்குது. காரணம் என்னது? டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. டிமாண்ட் அதிகமானதால் பொருளோட விலை அதிகமாகிடுச்சு.
இந்த டிமாண்ட்னா புரியுதில்ல, இந்த பொம்மை மேலே டிமாண்ட் எல்லோரும் ஆசைப்படுறாங்க, டிமாண்ட் அதிகமாக ஆசைப்படுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக பொருளோட விலை அதிகமாகிடும். ஏன் எல்லோரும் ஆசைப்பட்டாங்க? எல்லாருக்குமே வேலை எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் எப்படி அதிகமாகிடுச்சு? அங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் அதிகமாகச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். எப்படி ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு? அந்த பேங்க்காரங்க சீப் ரேட்டில் வட்டி விட்டுருப்பாங்க. நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அங்கே அந்த பேங்க்காரன்ட்ட கடன் கேட்குறேன், அவன் என்ன பண்ணிட்டான்? கம்மி வட்டி ரேட்டில் எனக்கு கடன் கொடுத்துட்டான். ஸோ பாரோயிங் ரொம்ப சீப்பாக இருக்குது, ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே காரணம். அப்போ இன்ஃப்ளேஷன் நடக்கும்போது யாருக்கு ஜாலி? ப்ரொடியூசர்ஸ்க்கு ஜாலி. கரெக்டாக டிமாண்ட் அதிகமாகிடும், வேலை அதிகமாகிடும். யார் கஷ்டப்படுவான்? காசு கொடுத்தவன் கஷ்டப்படுவான். ஏன்னா திருப்பி வரும்போது அந்த பணத்தோட மதிப்பு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். எஸ், கன்சியூமர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தானே. கரெக்டாக ஒரு பொருளை வாங்குறதுக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம 10 ரூபா பொருளை 1000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், கஷ்டப்படுவாங்க. எஸ், ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்கன்னா இன்ஃப்ளேஷன் டைமில் அவங்களுக்கு போனஸ் தருவாங்க. அந்த மாதிரி இன்கம் வந்து டைனமிக்காக இல்லாமல் ஃபிக்ஸ்டாக இல்லை, என்ன தான் ஆனாலும் உனக்கு வந்து 100 ரூபா தான் சம்பளம் அப்படின்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த இன்ஃப்ளேஷன் டைமில் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்குறதுக்கான காசு இருக்காது. ஓகே அப்போது நம்மளோட பணத்தோட மதிப்பு குறையுது தானே, அதான் இங்கே போட்டிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பணத்தோட மதிப்பு குறையும். அப்போ இம்போர்ட் இஸ் பிகம் எக்ஸ்பென்சிவ் தானே. கரெக்டாக அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம். ஓகே, எஸ், நேற்று வாங்கிட்டோம், இப்போது இன்றைக்கி வாங்க ஆசைப்படுறோம். இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் இருக்குது, அப்படின்னு அர்த்தம் பொருள் ருப்பியோட மதிப்பு கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம ருப்பியோட மதிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பொருள் என்ன பண்ணி ஆகணும்? இன்னும் எக்ஸ்ட்ரா காசு போட்டுலாம் வாங்கணும். அப்போ இம்போர்ட் எப்படி இருக்குது? எக்ஸ்பென்சிவ் ஆகுதுல்ல. புரியுதா? கரெக்டாக நம்ம கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் இருக்குது, அதாவது பொருளோட வேலை அதிகமாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம் நம்மளோட கரன்சியோட வேல்யூ கம்மியாயிடுச்சு. அப்போ நம்மளோட கரன்சியோட வேல்யூ கம்மியாயிடுச்சுன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரன்சி என்ன பண்ணணும்? அதிகமாக கொடுத்தானே வாங்கணும். அப்போ இம்போர்ட்னு ஆகிடுச்சு, எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சுல. எஸ், இன்ஃப்ளேஷன்னாலே இம்போர்ட்னு ஆகிடும், எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். இன்ஃப்ளேஷனாலே மணி வேல்யூ குறைஞ்சி போச்சு. இப்போ மணி வேல்யூ அதிகமாக குறைஞ்சி போச்சுன்னா அதிகமான மணி கொடுத்து அந்த பொருளை இம்போர்ட் பண்ண வேண்டியதான், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஸ்கல் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க்னு ரெடி பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஓகேவா? இதில் என்ன த ஃபேக்டர்ஸ் விச் கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், இன்ஃப்ளேஷனரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃபிஸ்கல் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை தனியாக பார்க்கலாம். அதேமாதிரி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கு கரெக்டாக பார்த்துப்பாங்க. இந்த 3 வழியாக என்ன பண்ணுறாங்க? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவாங்க, அடாப்டிங் தி மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபிஸ்கல் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் நல்லா சொல்கிறேன் நான். அதாவது இந்த பாயிண்ட், இந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் தான் என்ன, இந்த மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் என்ன எடுத்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க்னா எக்ஸாம்பிள் இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம், வட்டி கம்மியாக இருந்ததில் தானே எல்லோரும் கையிலையும் காசு போச்சு. வட்டி அதிகமாகிட்டால் கடன் வாங்க மாட்டாங்களே, கடன் வாங்கலைன்னா எக்கனாமியில் காசு போக்காது இல்லை. அந்த மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்டேட் பார்க்க போகிறோம். இன்ஃப்ளேஷனை பற்றி நம்ம எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா 2019 என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு நியூஸ் இருந்துச்சு, நியூஸ் பார்த்துடலாம். எஸ், லேபர் பியூரோ கடைசி நம்ம எங்கே பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? சிபிஐயோட அக்ரிகல்ச்சர் லேபரு, ரூரல் லேபர் அவன் தானே மெஷர் பண்ணுறான். எஸ், த லேபர் பியூரோ ஹஸ் கிக் ஸ்டார்டட் தி எக்ஸசைஸ் ஆஃப் ரிவைசிங் தி பேஸ் இயர். இந்த அக்ரிகல்ச்சர் லேபருக்கு ரூரல் லேபர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு சிபிஐ பண்ணுறோம்ல, அதை வந்து இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேஸ் இயர் 1986 to 87 அந்த பேஸ் இயரை மாற்றணும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ரொம்ப பழைய பேஸ் இயர், அதை வச்சு கம்பேர் பண்ணால் கரெக்டாக தான் இருப்பாருக்கால. எஸ், த லேபர் பியூரோ ஹஸ் கிக் ஸ்டார்டட் தி எக்ஸசைஸ் ஆஃப் ரிவைசிங் தி பேஸ் இயர் ஃபார் சிபிஐ ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் லேபர்ஸ். எந்த வருஷத்துக்கு? 2019-20. ஏற்கனவே என்ன இருக்குது? 1986 to 87 இருக்குது. ஓகே, அப்டேட் புரிஞ்சிச்சா? வாட் இஸ் ஃபஸ்ட் அப்டேட்டு? லேபர் பியூரோ பேஸ் இயரை மாற்ற போகுது. யாருக்கு? அக்ரிகல்ச்சர் லேபருக்கும் ரூரல் லேபருக்கும். ஃபஸ்ட் அப்டேட். அடுத்த அப்டேட் வந்து அந்த வெயிட்டேஜ் பார்த்தோம்ல, என்னது அந்த ஹவுசிங்கு, இந்த ஃபுட்டு, பேண்ட், டொபேக்கோ, கிளாத்திங், ஹவுசிங், ஃபியூல், இதில் வந்து ரூரல் வெயிட்டேஜ் என்னது? ஏன்னா அதிகமாக இருக்குது, ஃபுட்டில் தானே அதிகமாக இருக்குது வெயிட்டேஜ். கரெக்டாக? அப்போ இந்த வெயிட்டேஜ் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம்ல, எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? அந்த பேஸ் இயர் வச்சு முடிவு பண்ணுறோம். 86 பேஸ் இயர் வச்சு முடிவு பண்ணுறோம். கரெக்டாக? இப்போலாம் வந்து கிராமத்தில் வந்து
அந்த அவங்களோட வெயிட்டேஜ் மாறி இருக்கும்ல கண்டிப்பாக. இப்போலாம் அதிகமாக அவங்களுக்கு அவங்களோட பாக்கெட்லேருந்து அதிகமாக செலவு பண்ணுறது எதுக்கு செலவு பண்ணுவாங்க? எஜுகேஷன் தான் செலவு பண்ணுவாங்க. எஜுகேஷன் ஹெல்த்து தானே அதிகமாக செலவாகுது. அப்போ வெயிட்டேஜும் மாற்றணும்ல. எஸ். ஸோ பேஸ் இயரும் மாற்றணும். அதேமாதிரி வெயிட்டேஜ் ஆஃப் அந்த கேட்டகரி மாற்றணும். எக்ஸாம்பிள் ஃபுட் ஐட்டம்ஸோட வெயிட்டேஜ் குறைஞ்சி போச்சு. இப்போலாம் அதிகமாக ரூரலில் ஹெல்த் எஜுகேஷனுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணணும்? வெயிட்டேஜ்க்கு எதுக்கலான்றதை சரி பண்ணணும். பேஸ் இயரை மாற்றணும், அப்புறம் வெயிட்டேஜை மாற்றணும். ஹெல்த் எஜுகேஷன் அதிகமாகுது, ஃபுட்டு குறையுது, செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், விவசாயம் இருக்காங்களே, நார்த் இந்தியாவில் விவசாயியோட பிரச்சனை வேறு, சவுத் இந்தியாவில் விவசாய பிரச்சனை வேறு தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி ரூரல் தீம் கிடையாதுல்ல. எஸ் தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு செப்பரேட் இண்டெக்ஸ் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் would be created சொல்கிறாங்க. கரண்ட்லி இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஒன்லி 20 ஸ்டேட்ஸ். இப்போதைக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேபர் யாருக்கு இருக்குது? 20 ஸ்டேட்ஸ் மட்டும் தான் இருக்குது, எல்லாருக்குமே கிடையாது. அப்போது எல்லா ஸ்டேட்ஸுக்குமே செப்பரேட் இண்டெக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது செக் பண்ணால் தான் இந்த நரேகா ஸ்கீமில் எவ்வளோ காசு தரலாம் அப்படின்லாம் இம்ப்ரூவ் ஆகும்ல. மினிமம் வேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எக்கனாமிக் சர்வே அப்டேட் பார்க்கலாம். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம்ல, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அர்பனு ரூரல் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன்டு பார்த்தோம்ல, அதான் சொல்கிறாங்க. எஸ், இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கம்பைன்ட் இருக்குல்ல, அது என்னாச்சு? இட் ஹாஸ் பின் ஸ்லைடிங் டவுன் பாத் சின்ஸ் 2014. கடைசி 5 வருஷமாக ஜென்ரலாகவே சிபிஐ கம்பைன்ட் என்ன ஆகிட்டே இருக்குது? டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? ஆனால் கடைசியாக இப்போ என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. பட் 2019-20 அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் ஃபுட்டு ப்ரைஸ். ஓகேவா? என்ன சொல்கிறது புரியுதா? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னா கடைசி 2014 ஜென்ரலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் திடீர்னு வேணாம், இங்கிலீஷில் சொல்கிறேன். எப்படி சொல்லலாம்னா, ஜென்ரலாக த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஹாஸ் பீன் டிக்ரீஸிங், டவுன்வர்டாக போய்ட்டுருக்கு. பட் ரீசெண்ட்லி இந்த இயரில் என்ன இருக்குது? இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. என்ன இன்ஃப்ளேஷன்? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அர்த்தம் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஃபுட்டையும் சேர்க்குறாங்க, ஃபியூலையும் சேர்க்குறாங்க. அது சேர்த்ததால் பார்க்க எப்படி இருக்குது? அது இன்ஃப்ளேஷன் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகே, திருப்பி இன்னொரு சொல்கிறேன். எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ 2019-20 இன்ஃப்ளேஷனை பற்றி எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம். அதாவது இன்ஃப்ளேஷன், அதாவது இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்லாம் மெஷர் பண்ணுறது எதுக்கு? எவ்வளோ விலைவாசி அதிகமாக தானே பார்க்குறது தானே, எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு பார்க்குறது தானே. கரெக்டாக? ஒவ்வொரு வருஷமும் அந்த பொருளை பேஸ் இயருக்கு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் கம்பேர் பண்ணி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறது தான் இன்ஃப்ளேஷன். எஸ், அந்த மாதிரி கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் எப்படி முடிவு பண்ணலாம்? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம், கோர் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம்ல. கோர் இன்ஃப்ளேஷன்னா அந்த ஃபுட்டை சேர்க்காமல் பண்ணுறது, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா ஃபுட்டை சேர்த்து பண்ணுறது. அந்த மாதிரி கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கம்பைண்டில் ஃபுட்டு ஃபியூல்லாம் சேர்த்து வர்ற இன்ஃப்ளேஷன், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை பார்த்தா 2014 குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்ஃப்ளேஷன் குறையுது, நல்ல விஷயம் சொல்கிறாங்க. ஸோ பட் ரீசெண்ட்லி என்ன இருக்குது? there has been a slight uptick in the headline and food inflation numbers. எப்போ இருந்து? ஆகஸ்ட் 2019 சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போது 2014 கம்மியாகிட்டே இருக்குது, திடீர்னு அதிகமாகிட்டே இருக்குன்னா என்ன காரணம்னா, அப்போ கம்மியானதுக்கு காரணமும் என்னது? ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சு. அப்போ கம்மியாக இருந்தது. இப்போ சிபிஐ கம்பைன்ட் அதிகமாகிறதுக்கான காரணமும் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் எதில் பாதிக்காது? கோர் இன்ஃப்ளேஷனில் காட்டாது தானே. ஏன்னா இது குறைஞ்சதுக்கும் காரணம் ஃபுட்டு தான், இப்போ அதிகமாகிறது காரணமும் ஃபுட்டு தானா. அப்போ எந்த இன்ஃப்ளேஷனில் சிபிஐ நம்ம எந்த இன்ஃப்ளேஷனை பார்த்தா தெரியும்? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை பார்த்தா தெரியும். கோர் இன்ஃப்ளேஷனில் ஃபுட்டை பற்றியே இருக்காது. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு தெரியாது. கரெக்டாக? உங்களுக்கு இந்த மேப்பை இன்டர்பிரட் பண்ண தெரியுதுல்ல சார்? இந்த கிராஃபை நீங்கள் பாருங்களேன், என்ன போட்டிருக்கு தெரியுதா? அதாவது இங்கே 0ன்னு போட்டிருக்குல்ல, அப்போ என்ன அர்த்தம்னா விலைவாசி நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம், இம்ப்ரூவ் ஆகலைன்னு அர்த்தம், கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 0க்கு மேலே இங்கே 5ன்னு அர்த்தம் ஒரு பொருளோட விலை 5% அதிகமாக, இங்கே இருக்குன்னா 10% அதிகமாகனு அர்த்தம். இது புரிஞ்சா உங்களுக்கு? எஸ், இதில் 3 கோடு போட்டிருக்கா. பிளாக் கலர் கோடுன்றது என்னது? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். கரெக்டாக? ஓகே,
இந்த ரெட் கலர்ன்றது என்னது? கோர், அதாவது ஃபுட்டு ஃபீல் சேர்க்காமல், அதாவது நான் ஃபுட் ஐட்டம்ஸ். பச்சை கலர்ன்றது ஃபுட்டு. பச்சை கலர் பாருங்களேன், பச்சை கலர் தான் மேலே ஏறி ஏறி இறங்கி திருப்பி நெகட்டிவ்லாம் போய் திருப்பி இங்கே ஏறி நிற்குது. புரியுதா? எஸ். அப்போ இவ்வளோ அதிகமாக ஆசிலேட் பண்ணுறது யார்? ஃபுட்டு தானே அதிகமாக ஆசிலேட் ஆகிருக்கு. அதான் சொல்கிறாங்க. அப்போ ஃபுட்டு தான் காரணம் சொல்கிறாங்க. நான் ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த நான் ஃபுட் ஐட்டம்ஸ் தானே கோர் இன்ஃப்ளேஷன் அர்த்தம். ஃபுட்டு ஃபெயில் சேர்க்காமல் இருக்கிற மற்றது நான் ஃபுட் ஐட்டம்ஸ். அது பாருங்கள் கரெக்டாக ஓரளவுக்கு 10ல் ஆரம்பித்து அப்படியே 10 கூட 7 7 7 7 6 அப்படியே தான் போய்ட்டுருக்கு. அது கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக. அப்போ இதை ஃப்ளக்சுவேட் பண்ணுறது யார் தான்? ஃபுட்டுக்காரன் தான். எஸ். இப்போது இந்த இமேஜ் எதை காட்டுது? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை காட்டுது. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அர்த்தம் நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கிற சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஃபுட்டால் பாதிக்கப்படுதா இல்லையான்னு செக் பண்ணுறது தானே ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஃபுட்டு ஃபியூலாக. ஓகே. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்களா, இதை வச்சு இப்போது இதை ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம். இது புரியுதா? இப்போ மேலே பார்த்தா சிபிஐ கன்சியூமரோட இன்ஃப்ளேஷன், இது வந்து டபிள்யூபிஐ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே கடைக்காரங்க அவங்க வாங்குறது. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு புரியுதா? டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் கரெக்டாக. இப்போ இது வந்து விலைவாசி ஈக்குவல் ஆகுது, 0வாக இருக்கிறது. ஓகே. அதேமாதிரி இங்கே இயர் பார்த்தீங்களா, இயர் பார்க்க வந்துடாதீங்க. 2012 ஆரம்பிக்குது. பிப்ரவரி ஆகஸ்ட் ஜூன் மாதம் போட்டு 2012 2019 முடியுது. அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி இந்த வருஷம் இங்கே பாருங்கள், இங்கே 14 காட்டுறாங்க. இது நியூட்ரல் வச்சுக்கலாம். 0 தான் நியூட்ரல். ஓகே. ஏப்ரல் 2014 வரைக்கும் இந்த கேஃபு 2019 டிசம்பர் வரைக்கும். ஓகே. அப்போது டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷனும் ஆரம்பிக்கும் ஏப்ரல் 2014 5% இருந்திருக்கு. ஆனால் என்ன இருக்குது, அப்படியே குறைஞ்சி நெகட்டிவாக இருக்குது பாருங்கள். 2015 டிசம்பர் 2014 ஆரம்பித்து 15 ஒரு வருஷம் ஃபுல்லாக டபிள்யூபிஐ எப்படி இருந்திருக்கு? நெகட்டிவில் இருந்திருக்கு. பொருள் விலைவாசி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் அதிகமாக இருக்குது. பீக்கில் போயிருக்கு பாருங்கள். ஏப்ரல் 2017 ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அந்த எத்தனை கமாடிட்டி அதிகமாக இருக்காங்க, அந்த கமாடிட்டியில் விலை என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. திருப்பி நார்மலாக இருக்குது, மறுபடியும் மேலே இருக்குது. திருப்பி இப்போ என்ன இருக்குது? டிசம்பர் 2019 அதிகமாக இருக்குது. இமேஜ் புரியுதில்ல? எப்படி புரியுதுன்னு? எஸ். இது வந்து பர்சன்டேஜ், இது வந்து எந்த மாதம், இது எப்படி ஏரியா எங்கே இருக்குன்றத மேட்ச் பண்ணிக்கலாம். ஸ்கூலில் படித்தது தான். ஓகே. நமக்கு இதை விட வெயிட் பண்ண ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? பாஸ் பண்ண மறந்துட்ட மக்களே. அந்த சிபிஐ பார்த்தோம்ல, ரூரல் கார்பனுக்கு கம்பேர் பண்ணலாம். அதான் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தெரியும்ல. இப்போ சிபிஐ ரூரல், அதாவது கிராமத்தில் இருக்கிற கன்சியூமர்ஸ், அடுத்து சிட்டியில் இருக்கிற கன்சியூமர்ஸ், யார் அதிகமாக செலவு பண்ணி பொருள் வாங்குறாங்க, யாருக்கு அதிகமான விலைவாசி அதிகமாகுது, செலவு அதிகமாகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அது அர்பன். ப்ளூ கலர் லைன் வந்து ரூரல். எஸ். இந்த இடத்த பாருங்களேன். இது வந்து மாதம் 2015 2019. இது பர்சன்டேஜ் 0 1 2 3 கரெக்டா. அப்போ ஸ்டார்டிங் பாருங்களேன், யார் வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு ரெட்டு போட்டிருக்கு பாருங்கள், அர்பன். 5% தான் இன்ஃப்ளேஷன் கரெக்டாக. எஸ். ஃபுல்லாக கீழே இருந்திருக்கு. பிப்ரவரி 2015 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த லைன் மேலே இருக்குது? சிபிஐ ரூரல் தான் அதிகமாக இருக்குது, 6ல் இருக்குது. அப்படி இந்த லைனுக்கு மேலேயே இருக்குது. அப்போ விலைவாசி அதிகமாக இருந்திருக்கு கரெக்டாக. அப்புறம் ஒன்றாயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் பாருங்களேன், 2018 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது மேலே போயிடுச்சு? அர்பன் மேலே போயிடுச்சு கரெக்டாக. அதானே போட்டிருக்கு. எஸ். அந்த அர்பன்காரன் என்ன பண்ணிட்டான்? அப்படியே இப்படி வந்து மேலே போயிடுச்சு. எஸ். மறுபடியும் கடைசியாக யார்? சிபிஐ ரூரல் ப்ளூ கலர், அவன் கம்மியாகி மறுபடியும் இப்போ எங்கே போயிட்டான்? மேட்ச் ஆகிட்டான். ஸோ கடைசியாக என்ன சொல்லலாம்? ரெண்டுமே அதிகமாக போய்ட்டுருக்குன்னு சொல்லலாமா? ஆரம்பித்த இடம் இது 5% 6%. 5% 6% ஆரம்பித்தாங்க. அப்போ அதிகமாக ஆரம்பிச்சு 6%. இப்போ ரெண்டு பேருமே எங்கே போயிட்டாங்க? 7% எடுத்து போயிட்டாங்க கரெக்டா. இப்போ கடைசி 2 வருஷத்தில் 2018 2019 பார்த்தோன்னா எந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது? எந்த லைன் மேலே இருக்குது? 3% கிட்ட இருக்கிறதுலாம் எது? ரெட் அர்பன். எஸ். ரூரல் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. எஸ்.
எந்த வருஷத்தில் இங்கே பாருங்களேன், ஜீரோ இங்கே எங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஜீரோ இங்கே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் விலைவாசி கம்மியானதே கிடையாது. கரெக்டாக? அதாவது ஒரு பொருள் 100 101 102 110 ஆகிருக்கு தவிர என்ன வந்து கிடையாது, கீழே 90 அப்படின்னு கீழே இப்படி இறங்குனதே கிடையாது. சொல்ல புரிஞ்சுதா? ஓகே. எந்த இயரில் ரொம்ப கம்மி விலை? 2017 சொல்லலாமா? ஜூன் 2017 தான் புள்ளி இங்கே இருக்குது, 1.2% வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள் 2018. ஓகே. சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து விலைவாசி அதிகமாக இருக்குன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா காரணம் என்னது, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் சொல்லலாமா, அதான் அதிகமாக இருக்குது. ஓகே. அடுத்த டாபிக் வந்து காப்வெப் ஃபினாமினான் இன் பல்சஸ். இது அப்படின்னு அர்த்தம்னா ஆஸ்லேஷன் அர்த்தம். ஆஸ்லேஷன், ஒரு பொருளோட விலை அதிகமாகும் கம்மியாகும், அதிகமாக இருக்கும் கம்மியாகும். இது காரணம் என்னென்னா, திடீர்னு இப்போ இந்த வருஷம் வந்து பல்சஸ் விலை அதிகமாக வச்சுக்கலாம், பல்சஸோட டிமாண்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம் ஆச்சுன்னா, அடுத்த வருஷம் நாங்கள் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே பல்சஸ் விலை அதிகமாகுன்னு சொல்லிட்டு பல்சஸ் நிறையா உற்பத்தி பண்ணுவாங்க. நிறையா உற்பத்தி பண்ணுறது அந்த வருஷம் பொருளோட விலை என்ன ஆகிடும், கம்மியாகிடும். கம்மியாகிட்டு சொன்ன உடனே அடுத்த வருஷம் பண்ண மாட்டாங்க, அதை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. கரெக்டாக? அப்போ டக்குன்னு டிமாண்ட் அதிகமாகிடும், பொருள் விலை அதிகமாகிடும். பொருள் விலை அதிகமாகிடுச்சேன்னு சொல்லிட்டு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அதிகம் உற்பத்தி பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் என்ன ஆகிடும், அந்த பொருளோட விலை கம்மியாகிடும். அப்போது ஆப்போசிட்டாக மாறி மாறி போயிட்டுருக்குல்ல, அதுதான் இது. அதிகமாகும் கம்மியாகும், அதிகமாகும் கம்மியாகும், நடந்துகிட்டே இருக்கும். ரேட் ஆஃப் பல்சஸ் இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டுருக்கலாம். இதுதான் காப்வெப் ஃபினாமினா. காப்வெப் ஃபினாமினா. த காப்வெப் தியரி இஸ் எ ஐடியா தட் price fluctuations can lead to fluctuation in supply which cause a cycle of rising and falling prices. ப்ரைஸ் வந்து ஏறுது இறங்குறதால சப்ளை என்ன ஆகும், ஏறும் இறங்கும். கரெக்டாக? எஸ். அதிகமாக மோஸ்ட்லி இதில் யார் மாட்டிப்பா, ஃபார்மர்ஸ். த ஃபார்மர்ஸ் ஆர் காட் இன் தட் காப்வெப் ஃபினாமினா when they base their sowing decisions on price witnessed in the previous marketing period. போன வருஷம் என்ன ப்ரைஸோ அதை முடிவு பண்ணி இந்த வருஷம் எதை சோவிங் பண்ணணும், எதை பண்ணலான்ற முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் மாட்டிப்பாங்க காப்வெப் ஃபினாமினா. ஓகே. இதை முடிஞ்சிடுச்சு. இன்ஃப்ளேஷன் பற்றியான கொஷின்ஸ் எதாவது வரணுன்னா இதுலேருந்து தான் வரும், வேறு வராது. வேறு படிக்கலாம். அடுத்து கீழே இங்கே வந்து கொஷின் பேப்பர் இருக்குல்ல, இந்த கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணாதீங்க. ஓகே. வீடியோ பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும், அந்த பிடிஎஃபை படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு காமனாக ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அந்த பிடிஎஃப்பில், அப்போ சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகே.